ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செட் பார்த்துருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கேதர் பண்ண முடியும். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 14/10/2012 உள்ள கொஸ்டின் வந்து பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டுபொருளை பயன்படுத்துகிறார். அதை இச்செயல்பாட்டினை மீண்டும் மீண்டும் செய்வதால் மாணவர்கள் பாடத்தினை விரும்புகிறார்கள். இது வந்து எவ்வகை கற்றலை இடம்பெறும் கேட்டிருக்காங்க. ஆக்க நிலையிருத்தம். அடுத்து இரண்டாவது கொஸ்டின். தூண்டல் துலங்கல் வகை கற்றல் எந்த வகை கோட்பாட்டினில் நிலையிருத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்க நிலையிருத்தம். அடுத்து மூன்றாவது கொஸ்டின். வீட்டு பாடத்தை வெறுக்கும் குழந்தைகளை நேர்மறையாக திருத்த முயல்வது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து இருத்தல் கட்டுப்பாட்டு கொள்கை, அதாவது இருத்தல் கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். அடுத்து கில்ஃபோர்ட்டின் கட்டமைப்பு மாதிரியோட விளைவுக்கான காரணிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி தான் சரியான விடை. பொருள், செயல்பாடுகள் மற்றும் விளைவு. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் தனித்திறமையோடு விளங்கும் குழந்தையிடம் அதிகமாக இருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் வந்து சி தான் சரியான விடை. உடல் தொடு உணர் நுண்ணறிவு. அடுத்து ஆறாவது கொஸ்டின். கல்வி அடைவை மேம்படுத்தும் செயல்பாட்டினை பின்வருவனவற்றுள் எந்த முறையின் கீழ் வகைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சோதனை முறை அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து ஏழாவது கொஸ்டின். கல்வியில் உளவியல் நடத்தையை அறிவியல் பூர்வமாக விளக்குவது அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பிப்போர் மற்றும் கற்போர். அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். தனியால் மனித உறவு முறைகள் பற்றிய உளவியல் பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் வந்து டி தான் சரியான விடை. சமூக உளவியல். இப்போ மற்ற இது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மருத்துவ உளவியல் அப்படின்னு எடுத்தோம்னா, நம்மளோட டிசபிலிட்டிஸை பற்றி, அதாவது நம்மளோட உடலில் உள்ள அந்த நோய்களை பற்றி ஆராயிறதுக்கு வந்து மருத்துவ உளவியல் பயன்படும். தொழில்சார் உளவியல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட தொழில்களை வந்து எப்படி மேம்படுத்துறது, அதுக்கான இது வந்துட்டு தொழில் உளவியல், தொழில்சார் உளவியல் அப்படிங்கிறது வந்து டெவலப் பண்ணும். அறிவுசார் உளவியல் அப்படிங்கிறது நம்மளோட நுண்ணறிவு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி குறிப்பிடும். தனியால் மனித உறவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக உளவியல் அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்துரைக்கும். அடுத்து 9வது கொஸ்டின். தொகுத்தறிதல் முறையின் அடிப்படை வளர்ச்சி கோட்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. தொகுத்தறிதல் முறையின் அடிப்படை வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் டி பொதுவானவிலிருந்து சிறப்பானவை விதி அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து 10வது கொஸ்டின். அறிவுசார் வளர்ச்சி படிநிலைகளில் குறியீட்டு சமன்பாடுகளை புரிந்து கொள்ளும் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, முழு செயல் நிலை. அடுத்து 11வது கொஸ்டின். குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து முதநிலை வலுவூட்டம் அப்படிங்கிறத வந்து காணப்படுது. அடுத்து 12வது கொஸ்டின். வெற்றி களிப்பில் இருக்கும் குழந்தை எவ்வித தேவையை எதிர்நோக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அடைவு. அடுத்து 13வது கொஸ்டின். ஆசிரியர் தனது கற்பித்தலில் விளையாட்டு முறையை உற்சாகப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா, அகவய முறைகள், அதாவது அகவய ஊக்குவித்தல் அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறும். அடுத்து 14வது கொஸ்டின். ஆசிரியர் தனது பாட நடத்துதலில் திட்டம் தயாரித்தல் பின்வருவற்றில் எம்முறை பொருத்தமானதாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் வந்து டி நுண்ணறிவு முறை அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து 15வது கொஸ்டின். ஒரு தனிநபரின் மிக பொருத்தப்பாட்டு நடத்தையை வெளிக்காட்டும் குணநலங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி நன்கு நிலைப்படுத்தப்பட்ட தன்னுணர்வு மனம் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 16வது கொஸ்டின். பார்வை வழி கற்கும் மாணவரை நீவீர் சந்திக்க நேர்ந்தால் பின்வருவனவற்றில் எக்கற்றல் முறையை அவர்களுக்கு தெரிவு செய்வீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி கருத்து வரைபடங்கள் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு 17வது கொஸ்டின். இரு குழந்தைகள் தங்களது பெற்றோரை பற்றிய குறைபாடுகளை பற்றி பேசிக்கொள்ளுதல் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து எல்லாமே சரி. பெற்றோர் புறம் தள்ளுதல், மிக குறைந்த குடும்ப ஆதரவு, தனிப்பட்ட பெற்றோர், பெற்றோரின் அதிக பாதுகாப்பு, இது எல்லாமே தான் சேர்ந்து தான் நமக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சரிதான். அடுத்து 18வது கொஸ்டின். மனவெழுச்சி நுண்ணறிவுடன் தொடர்புள்ள முக்கிய பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, டேனியல் கோல்மேன். அடுத்து 19வது கொஸ்டின். வேறுபாடுகள் அதிகமுள்ள வகுப்பறையினில் ஆசிரியர் வந்து எந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனியால் கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துதல் வேண்டும். வேறுபாடுகள் அதிகமுள்ள கிளாஸ் ரூமில் வந்துட்டு தனியால், அதாவது நமக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க, ரொம்ப படிக்காத ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்றாப்புல நம்மளோட வந்து டீச்சிங் எபிலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ 19வது கொஸ்டின் பார்த்தோம்னா, தனியால் கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 20வது கொஸ்டின். கற்றல் வளைகோடு இதனை வெளிக்காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கற்போரின் வளர்நிலையை குறிக்கிறது.
அடுத்து 21வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது புறத்தேற்று முறையின் கீழ் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மினசோட்டா பல்நிலை ஆளுமை தேர்வு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 22வது கொஸ்டின், மாணவர்களின் வருகையை அளந்தறிய ஆசிரியர் பின்வருவற்றுள் இம்முறையை கையாளலாம். முழு நிறை பதிவேடு. அடுத்து 23வது கொஸ்டின், கணிதத்தில் பலவீனமான மாணவர் மொழிப்பாடத்தில் சிறந்து விளங்குவது எவ்வித நடத்தையை சாரும் அப்படின்னா ஈடு செய்தல் அப்படிங்கிற நடத்தையை சாரும். அடுத்து 24வது கொஸ்டின், மாணவர் தனது சொந்த பிரச்சனையுடன் உங்களை அணுகினால் உங்களிடம் அடிப்படை செயல்பாடு எதுவாக இருக்கும்? நம்மளோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பிரச்சனையின் காரணங்களை வந்து ஃபஸ்ட்டு பகுத்தாய்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 25வது கொஸ்டின், பின்வரும் பெயர்களில் எவர் அணுகுபவர் மைய அறிவுரை பகிர்தலை முன்னிறுத்தியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி தான் சரியான விடை, கார்ல் ரோக்கர்ஸ். அடுத்து 26வது கொஸ்டின், மனவெழுச்சி காதார்சிஸ் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மனவெழுச்சியோட வெளியீடு அப்படிங்கிறத தான் நம்ம காதார்சிஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். அடுத்து 27வது கொஸ்டின், எரிக்சன் அவர்களின் கோட்பாடு வெளிப்படுத்தும் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உல சமூக கோட்பாடு. அதை மாதிரி இந்த கோட்பாடு அந்த தியரிஸ் அதை யார் உருவாக்குனாங்க, அதில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 28வது கொஸ்டின், அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு குழந்தையின் எந்த பண்புகளை முக்கியத்துவப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ முதிர்ச்சி. 29வது கொஸ்டின், மாணவர்களின் முழுமையான நிறைவான கவனத்தை பெற பின்வருவற்றில் வந்து எந்த முறை வந்து நமக்கு பொருந்தும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தூண்டு பொருளின் அடர்த்தி மற்றும் உருவ அளவை அதிகரித்தல். அடுத்து 2வது வந்து மீள் செயல் மற்றும் புதுமை செயல்பாட்டினை வலியுறுத்துதல் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி. இந்த 2 கூற்றுமே சரியானவை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 30வது கொஸ்டின், பின்வருவற்றுள் எது கவன வகையை சாராதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி பங்கேற்பு கவனம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்போ வந்து 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து வந்து தமிழுக்கான கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்துட்டு நம்ம தமிழுக்கான இலக்கணம் கொடுத்துருக்குறோம், இங்கிலீஷ்க்கான கிராமர் கொடுத்துருக்குறோம், சயின்ஸு சோசியல் எல்லாமே சைட் பை சைடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வைஸ் வந்து கொஸ்டின் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதையுமே நம்ம வீடியோ படி கிளாஸ் வைஸ் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதையுமே நான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.